I thank the Lord for this another opportunity to be with you this evening. உங்கள் மத்தியிலே இருப்பதற்கு தேவன் கொடுத்த மற்றும் ஒரு ஸ்லாகியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். We are studying from the book of Haggai. ஆகாயின் புத்தகத்திலிருந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். And the first sermon in the book of Haggai was in consideration in the few weeks. கடந்த சில வாரங்களாக ஆகாயின் புத்தகத்திலே இருக்கக்கூடிய முதல் பிரசங்கத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். Okay, I think few questions, right? சில கேள்விகள் நேரம் இல்லையா? I think Brother Ebenezer is not there to note the mark. சகோதரர் எபனேசர் அவர் இல்லை. Okay, somebody else can note the mark and give it to Ebenezer. Right. The first question, what is the main theme of the first message? முதல் செய்தியினுடைய தலைப்பு என்ன? Yes, misplaced priorities can be diagnosed and treated. தவறுவிட்ட முன்னுரிமையான காரியங்கள் என்ன என்று கண்டுபிடித்து அவற்றுக்கான சிகிச்சை நாம் கொடுக்க முடியும். And we have been looking at some of the important diagnosis or how we can diagnose the problem. அந்த பிரச்சனைகளை எப்படியாக நாம் கண்டுபிடிக்க முடியும் என்று சில காரணங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். So we were considering symptoms. What is the first symptom? அதற்கான அறிகுறிகள் என்ன என்று நாம் பார்த்து கொண்டிருந்தோம். முதல் அறிகுறி என்ன? Distance in relationship with God. தேவனோடு கூட நம்முடைய உறவிலே இடைவெளி. What is the second symptom? Dissatisfaction. திருப்தியின்மை. And what is the third symptom? மூன்றாவது அடையாளம் Discipline of God. தேவன் நம்மை சிட்சிப்பார். Okay. Now what is the date of the first message? Yeah. Okay. Right. So Mark is. All right. Any other doubt? ஏதாவது சந்தேகங்கள்? Okay, that's where we stopped. We considered all the symptoms, three important symptoms. மூன்று முக்கியமான அறிகுறிகளை நாம் பார்த்து அங்கே நாம் நிறுத்தினோம். Okay. And also when we were looking at the dissatisfaction that they were going through, அவர்கள் கடந்து வந்த அந்த திருப்தியின்மையான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது, and three important areas were focused there. அங்கே மூன்று முக்கியமான காரியங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. Which are those? அந்த காரியங்கள் என்ன? Pleasure, praise, possession. Right. Good. Okay. So I think that is the question for this week. இந்த வாரத்துக்கு இதுதான் கேள்விகள். Okay. Now only young people are answering, others are not answering. வாலிபர்கள் மாத்திரம் பதில் சொல்கிறார்கள், மற்றவர்கள் பதில் சொல்வதில்லை. And gen side no answer at all. What is this? ஆண்கள் பக்கத்திலே யாரும் பதில் சொல்வதில்லை. Right? I want all of you to study and answer because we are studying the Bible for our benefit. எல்லோரும் படித்து பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வேதத்தை நம்முடைய நன்மைக்காகத்தான் நாம் படிக்கிறோம். We are not just sitting for 1 hour here or half an hour here and listening something and going away. ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் இங்கே இருந்து ஏதோ கேட்கிறோம் சென்று விடுகிறோம் என்பதல்ல. What we study, it should be in our heart. We should be able to know that. நாம் படிக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த காரியங்கள் நம்முடைய நினைவிலே இருக்க வேண்டும். Okay, simple things we are considering, you should be able to recollect and keep it in the mind. சுலபமான காரியங்களை தான் நாம் பார்க்கிறோம். அந்த காரியங்கள் நீங்கள் மறுபடியும் நினைவுபடுத்திக் கொண்டு உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Okay, so the first point that we discussed was the misplaced priority can be diagnosed. அவர்கள் தவறவிட்ட அந்த முதன்மையான காரியம் என்ன என்று கண்டுபிடிக்கப்பட முடியும். Based on some of the symptoms we are able to understand whether you have misplaced priority or not. அந்த அறிகுறிகளின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏதாவது காரியத்தை நாம் தவறவிட்டு இருக்கிறோமா என்று. So whether you are giving priority to God or not can be really understood based on those three symptoms. தேவனுக்கு நாம் முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறோமா இல்லையா என்பது இந்த அறிகுறிகளின் அடிப்படையிலே நாம் கண்டுபிடிக்க முடியும். And the second point that we are going to discuss today is இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இரண்டாவது குறிப்பு என்னவென்றால்
those who have the misplaced priority are often committed believers. இந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான காரியங்களை தவற விடக்கூடியவர்கள் அவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருக்கிறார்கள். Yes, even the committed believers also has got misplaced priorities in their lives. தேவனுடைய தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை தவறவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். So that is something very important for each one of us to understand. இது நாம் ஒவ்வொருவரும் மிகவும் ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும். Some of the people think that I am a believer for 20 years, 25 years. 20-25 வருடங்களாக நான் விசுவாசியாக இருக்கிறேன் என்று சிலர் நினைப்பார்கள். I am very strong in my faith, I am spiritually growing. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறேன், என்னுடைய விசுவாசத்திலே பலனுள்ளவனாக இருக்கிறேன். So I will never have such kind of problem of misplaced priority in my life. இந்த முன்னுரிமையான காரியங்களை தவறவிடக்கூடிய சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று நினைக்கிறோம். No, that is a wrong idea. அது தவறான ஒரு கண்ணோட்டம். Even the committed spiritual people in the church also can have misplaced priority in their lives. உண்மையான விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்களும் இந்த காரியங்களிலே தவறவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Even the committed believers, the spiritual believers, ஆவிக்குரிய விசுவாசிகள் தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த விசுவாசிகளும் they also live with many other priorities in their life except God. தேவனை தவிர மற்ற அநேக காரியங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுத்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். So that is the reality of many committed believers today. அநேக ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசிகளுடைய உண்மையான ஒரு நிலைமை அதுதான். Now look at this context here in the first message of Haggai. இந்த ஆகாயினுடைய முதல் பிரசங்கத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். And to whom Haggai was speaking? ஆகாய் யாரோடு கூட பேசுகிறார்? What kind of people they were? அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருந்தார்கள்? So if you do not really understand who these people are, you will never be able to understand the message of this book. இந்த ஜனங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த செய்தி எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. Now look at these believers here. இங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளை பாருங்கள். Or look at these people of Israel. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். They made a great commitment to the Lord to leave Babylon and come back to Jerusalem. பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு திரும்ப வருவோம் என்று தேவனிடத்திலே வாக்கு கொடுத்தவர்களாக இருந்தார்கள். So they made a very difficult commitment and they sacrificed everything there in Babylon and returned to Jerusalem. அவர்கள் கடினமான ஒரு காரியத்தை தீர்மானித்து பாபிலோனில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு எருசலேமுக்கு திரும்ப வந்தார்கள். Who are these people? இந்த ஜனங்கள் யார்? They already established their life in Babylon. பாபிலோனிலே ஏற்கனவே ஸ்திரப்பட்டு இருந்தவர்கள். 70 years they are there, isn't it? 70 வருடங்கள் அங்கே இருந்தார்கள் இல்லையா? They are well established in Babylon. நன்றாக பாபிலோனிலே ஸ்திரப்பட்டு இருந்தார்கள். Right, you know that you some of you must have been from some other place, Andhra Pradesh or some other place. மற்ற இடங்களிலிருந்து ஆந்திராவிலிருந்து இங்கே வந்திருப்பீர்கள். And you may be here for 20 years, 25 years, 30 or 50 years. 20, 25, 30 அல்லது 50 வருடங்கள் இங்கே இருந்திருக்கலாம். And you are well established here. All things that you own are here. உனக்கான எல்லா காரியங்களும் இங்கே இருந்து நீ நன்றாக ஸ்திரப்பட்டிருப்பாய். And that is the condition of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இருந்தார்கள். 70 years they were in Babylon. They established their life in Babylon. 70 வருடங்கள் பாபிலோனிலே இருந்து தங்களுடைய வாழ்க்கையை அங்கேயே ஸ்திரப்படுத்திக் கொண்டார்கள். They had homes in Babylon. பாபிலோனிலே வீடுகள் இருந்தன. They had jobs in Babylon. பாபிலோனிலே வேலைகள் இருந்தன. Most of them had been born in Babylon and raised up there. அநேகர் பாபிலோனிலே பிறந்து அங்கே வளர்ந்தவர்களாக இருந்தார்கள். To leave everything from Babylon and to come to Jerusalem is not an easy thing for them. அந்த பாபிலோனிலே இருந்த எல்லாவற்றையும் விட்டு எருசலேமுக்கு வருவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. What they have in Jerusalem? எருசலேமில் அவர்களுக்கு என்ன இருந்தது? A destroyed city.
ஒரு அழிக்கப்பட்ட ஒரு நகரம், isn't it? இல்லையா? They don't have anything in Jerusalem. ஜெருசலேமில் அவர்களுக்கென்று ஒன்றுமே இல்லை. And now everything they have in Babylon, they are settled there, they are established there. Now they are leaving those things in Babylon and coming back to Jerusalem. பாபிலோனிலே ஸ்திரப்பட்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அங்கேயே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்பொழுது எருசலேமுக்கு திரும்ப வந்தார்கள். They are leaving their homes, they are leaving their job and everything and coming to Jerusalem. அவர்களுடைய வேலைகள், வீடுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எருசலேமுக்கு வந்தார்கள். And also they need to make a dangerous journey to reach that place. அந்த இடத்திற்கு போய் சேர்வதற்கு அபாயகரமான ஒரு பிரயாணத்தை செய்ய வேண்டும். But they were ready to sacrifice everything and they were ready to go through any dangerous situation to travel towards their homeland to Jerusalem. அவர்களுடைய தாய் பூமியாகிய எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு வருவதற்காக சகலத்தையும் விட்டுவிட்டார்கள். எப்படிப்பட்ட அபாயகரமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். What a commitment. எவ்வளவு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், Isn't it? இல்லையா? They are coming to a place where they have nothing at all, only promised land which is destroyed. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசம் தவிர வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அங்கு அழிக்கப்பட்டிருந்தது. Yes, all things are destroyed, nothing. எல்லாம் அழிக்கப்பட்டது, ஒன்றுமே இல்லை. They are coming back to that place. அந்த இடத்திற்கு தான் அவர்கள் திரும்ப வருகிறார்கள். Why? எதற்காக? Because they know what is God's purpose for their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் என்ன என்று அவர்களுக்கு தெரியும். They know what is the promised land, what is the significance of the promised land in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசம் எவ்வளவு முக்கியமானது என்பது அவர்களுக்கு தெரியும். And they responded to that call of God to return from Babylon to Jerusalem with all commitment and with all sacrifice. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்ப வேண்டும் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆரம்பமானார்கள். What a commitment it was. இது எவ்வளவாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். What a spiritual people they are, isn't it? அவர்கள் எவ்வளவு ஆவிக்குரிய ஜனங்கள், இல்லையா? How much they are committed to their God to make such a great sacrifice and leaving everything in Babylon and coming back to Jerusalem. பாபிலோனில் இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எருசலேமுக்கு வருவது தேவனுக்காக எவ்வளவாக தங்களை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். Not only that, அது மட்டுமல்ல, when they reached into their homeland, அவர்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வந்து சேர்ந்தபோது they started to rebuild the temple of God. தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்டுவதை ஆரம்பித்தார்கள். But ஆனால் the opposition made them to stop the building. அவர்களுக்கான எதிர்ப்பு அந்த கட்டிட வேலைகளை நிறுத்தும்படியாக செய்தது. And then what happened? அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது? Gradually they lost their vision. அவர்களுடைய Vision. அந்த தரிசனத்தை விட்டுவிட்டார்கள். Yes, they drifted into a lifestyle where God's house was not an important thing for them. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயம் என்பது அவ்வளவு முக்கியமானது அல்ல என்று அவர்கள் நினைக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் இறங்கி போனார்கள். They were occupied with the things of their life and their development and their establishment. அவர்களுடைய முன்னேறுதல், அவர்கள் ஸ்திரப்படுத்துவதற்காக அந்த காரியங்களிலே அவர்கள் முழுவீச்சிலே ஈடுபட்டார்கள். And God's house no longer a priority for them in this place. தேவனுடைய ஆலயம் என்பது அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படவில்லை. Yes, it is a nice thing to have the God's temple. தேவனுடைய ஆலயம் அங்கே இருப்பது என்பது ஒரு நல்ல காரியம். But it is not a necessity now. ஆனால் அது ஒரு அவசியமான ஒரு காரியம் அல்ல. It is not an essential thing now. இது அத்தியாவசியமான ஒரு காரியம் அல்ல. Look at what happened to these people. இந்த ஜனங்களுக்கு என்ன ஆனது? See how committed they were to make such a sacrifice and to come into this destroyed land. அந்த தேசத்திலிருந்து இங்கு அழிக்கப்பட்ட இந்த நகரத்திற்கு வருவதற்கு
தங்களை எவ்வளவாக அவர்கள் ஒப்பு கொடுத்து வந்தார்கள். But after some times they lost their priority. ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு அவர்களுடைய முன்னுரிமையை அவர்கள் இழந்து போனார்கள். They lost their vision. அவர்களுடைய தரிசனத்தை விட்டு விட்டார்கள். Committed people living with misplaced priority. தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தங்களுடைய முதன்மையான காரியத்தை இழந்து போய் வாழ்கிறார்கள். What a tragedy. எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. That is what happening in the life of many of us. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலேயும் அப்படித்தான் நடக்கிறது. You know Jesus Christ very well in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். Oh, you have made a very personal commitment to our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். As we sing the chorus, you have made a decision that I have decided to follow Jesus. நாம் பாடுகிற பாடல்களைப் போல இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்று தீர்மானம் எடுத்தீர்கள். You are very zealous in your spiritual matters. ஆவிக்குரிய காரியங்களிலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தீர்கள். You used to read the Bible every day. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தீர்கள். You used to pray, spend time in prayer every day. ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நேரத்தை செலவிட்டீர்கள். Personally you have encounter with God every day. ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசிக்க கூடியவர்களாக இருந்தீர்கள். You involved in the activities of the church and you are very active in the church. சபையினுடைய காரியங்களிலே நீங்கள் பங்கு பெற்று அதிக உற்சாகம் உள்ளவர்களாக இருந்தீர்கள். But ஆனால் when the days were gone, நாட்கள் செல்ல what happened in your life? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? When certain difficulties came into your life, உன்னுடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் நேரிடும் பொழுது, when your efforts are met with difficulties, your efforts, உன்னுடைய முயற்சிகள் கஷ்டமான காரியங்களினாலே எதிர்க்கப்படும் பொழுது, when you have some personality clashes with the people in your own assembly, உன்னுடைய சபையிலே இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகளோடு உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளினாலே, when you have some disappointed result in your experience with the believers, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுபவம் உள்ளவர்களோடு கூட உனக்கு வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படும் பொழுது, when you face certain trials and difficulties in your life, உன்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் கஷ்டங்களை நீர் சந்திக்கும் பொழுது, when God did not remove the trials in your life even after many repeated prayers in your life, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அடிக்கடி ஜெபித்தும் சில பாடுகளை தேவன் நீக்காத பொழுது, what happened? என்ன நடந்தது? You lost your zeal. உன்னுடைய வைராக்கியம் எங்கே? You lost it. நீ அதை இழந்து போனாய். Your priority is missed. உன்னுடைய முக்கியத்துவத்தை நீ இழந்து விட்டாய். And slowly you started to do things in a manner that just for the sake you are living and taking care of your family. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ பெயருக்காக நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய குடும்பத்தை மாத்திரமே பார்த்து கொண்டு வருகிறீர்கள். And no priority to the house of God and God's things and the spiritual activities in your life. தேவனுடைய ஆலயத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. Yes, till you attend the church, நீ சபைக்கு வருவாய், you come for every meeting, எல்லா கூட்டத்திற்கும் நீ வருவாய், but it is not the priority in your life. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அதற்காக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. Lord's house and Lord is not the center of your life. தேவனுடைய ஆலயமும் தேவனும் உன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையானவர்களாக இல்லை. You yourself know that I am not doing the service of the Lord as earlier. நான் இதற்கு முன்னதாக செய்தது போல தேவனுடைய காரியங்களை செய்வதில்லை என்று உனக்கே தெரியும். And you yourself understand what is happening in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்று உன்னால் நீயே புரிந்து கொள்ள முடியும். But still you continue to live without any reconciliation with God. ஆனால் தேவனோடு கூட எவ்விதமான ஒப்புரவாகுதலும் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You don't want to involve in any activities of the church. சபையினுடைய எந்த காரியங்களிலேயும் நீ ஈடுபட விரும்புவதில்லை. And you have drifted away from that priority that you supposed to give to God in your life. தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே
நீ கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை கொடுக்காமல் நீ பின்வாங்கி போகிறாய். That is what happening in the life of many believers today. அநேகருடைய விசுவாசிகள் வாழ்க்கையிலே இதுதான் நடக்கிறது. You are believer for so many years, no doubt. You are committed believer sometimes. நீ அநேக வருடங்களாக விசுவாசியாகத்தான் இருக்கிறாய், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. You are committed also. நீ அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாய். But today, what is your priority in your life? ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே எது முக்கியமானதாய் இருக்கிறது? What is your priority? உன்னுடைய முக்கியத்துவம் என்ன? For the work, for our journey, for our own activities, we are ready to sacrifice and neglect the activities of the church and the house of God. நம்முடைய வீட்டிற்காக, வேலைக்காக, பிரயாணத்திற்காக, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தேவனுடைய காரியங்களை விட்டு விட்டு ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். No other assignments, we will come to the church. வேற வேலையே இல்லைன்னா சபைக்கு வருகிறோம். Isn't it? இல்லையா? That's what happening today. இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. Many are not at all interested in the things of God. தேவனுடைய காரியங்களிலே அநேகர் ஈடுபட விரும்புவதில்லை. But you tell that I am a Christian for many years. அநேக வருடங்களாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று நீ சொல்லிக் கொள்கிறாய். You say that I am spiritually very much grown in my Christian life. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விதத்திலே நான் அதிகமாக வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறாய். You say that I am better than others. மற்றவர்களை காட்டிலும் நான் பரவாயில்லை என்று சொல்லிக் கொள்கிறாய். What is your priority today? ஆனால் உன்னுடைய முன்னுரிமை எதற்கு நீ கொடுக்கிறாய்? Whoever you are, what great you are. நீ யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், how committed you are. நீ தேவனுக்காக எவ்வளவாக ஒப்பு கொடுத்திருக்கிறாய். What is your priority? உன்னுடைய முக்கியத்துவம் என்ன? For what are you living in this world? நீ எதற்காக இந்த உலகத்திலே வாழ்கிறாய்? For what are you living in this world? இந்த உலகத்திலே நீ எதற்காக வாழ்கிறாய்? Is it for you and your family alone? உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமா? To just satisfy your selfish motives and gains in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய சுயமான காரியங்களுக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? What's really happening? உண்மையாகவே என்ன நடக்கிறது? Is God number one in your life? தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராக இருக்கிறாரா? Or you and your family and your own things? அல்லது நீ உன்னுடைய குடும்பம் உன்னுடைய காரியங்கள் தானா? What is really happening? உண்மையாகவே என்ன நடக்கிறது? Is the house of God just a side business? தேவனுடைய வீடு என்பது ஒரு சைடு பிசினஸாக மாத்திரம் இருக்கிறதா? Think about yourselves. உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். Majority of your time you spend for yourself, just a side business, the house of God. எல்லா நேரத்தையும் உங்களுக்காக நீங்கள் செலவிட்டு விட்டு தேவனுடைய வீட்டிற்காக ஏதோ சைடு பிசினஸ் போல நீங்கள் செய்கிறீர்கள். What's really happening in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே என்ன நடக்கிறது? So it's a time that everybody who is seated here need to evaluate your life very genuinely in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலே இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை இருக்கிற வண்ணமாகவே பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். I don't have any doubt about your salvation. உங்களுடைய ரட்சிப்பை குறித்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. I don't have any doubt about your commitment. நீங்கள் தேவனுக்காக ஒப்பு கொடுத்த விதத்திலே எந்த சந்தேகமும் இல்லை. But the question that you need to answer this evening is, ஆனால் இந்த மாலையிலே நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் என்னவென்றால், what is your priority? உன்னுடைய முக்கியத்துவம் என்னவாய் இருக்கிறது? Who is first in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையானவர் யார்? So the committed believers also can live with misplaced priorities. தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த விசுவாசிகளும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமைகளை தவறவிட்டு வாழக்கூடும். So think about ourselves this evening. நம்மை நாமே இந்த மாலை வேளையிலே பரிசோதித்து பார்ப்போம். And that is the second thing that I want to emphasize. நான் சொல்ல நினைத்த இரண்டாவது காரியம் இது. And the third important thing that we can learn here is, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம், those who have misplaced priority also has reasons for that. தங்களுடைய முன்னுரிமைகளை தவறவிடக்கூடியவர்கள் அதற்காக காரணங்களை சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இல்லையா? When we have the misplaced priority, நம்முடைய முன்னுரிமையை நாம் தவறவிடும் பொழுது we also have reasons for that. அதற்காக நாம் சில காரணங்களையும் கண்டுபிடிக்கிறோம். More than reasons, I would say, I would use another word. அந்த காரணங்களுக்கு இன்னொரு வார்த்தை நான் உபயோகிக்கிறேன். What is that? Excuses.
சாக்கு போக்குகள். Yes. It is not just reason. Instead, we have excuses for our misplaced priority. நாம் முன்னுரிமையை தவறவிடுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த காரணங்கள் மாத்திரமல்ல, அவைகள் சாக்கு போக்குகளாய் இருக்கின்றன. Yes, making excuses is a common thing, right? சாக்கு போக்குகளை சொல்வது ஒரு சாதாரண காரியம் இல்லையா? Yes, everybody make excuses. அநேகர் சாக்கு போக்குகளை சொல்கிறோம். Now that is what the people of Israel also did here. இஸ்ரவேல் ஜனங்களும் அதைத்தான் செய்தார்கள். Look at verse 2 here. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Yes, look at their excuse here. இங்கே இவர்களுடைய சாக்கு பாருங்கள். If you ask the people of Israel who came to rebuild the temple that day, அந்த நாளிலே ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்காக எருசலேமுக்கு வந்த இஸ்ரவேலரை பார்த்து கேட்டால், why are you not rebuilding the temple? நீங்கள் ஏன் ஆலயத்தை திரும்பவும் கட்டவில்லை என்று கேட்டால், they would respond like this. அவர்கள் இப்படியாக சொல்வார்கள், no brother, don't misunderstand us. ஐயோ சகோதரனே, எங்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். Yes, we came to rebuild the temple. ஆலயத்தை கட்டுவதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். That is the great cause before us. எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேலை அது. Yes, we are all for that. அதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். But time has not come. அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. Timing is not right now. அதற்கான நேரம் இதுவல்ல. Economic struggles and problems are going on right now. பொருளாதார கஷ்டங்கள் பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We are having lot of struggles in our lives. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்கின்றன. Everybody is doing hard work for the money to survive. நாங்கள் உயிர் பிழைப்பதற்காக கடினமாக போராடுகிறோம். We left all our jobs and all things there in Babylon. Now we are struggling to get some jobs. எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் பாபிலோனிலே விட்டு இங்கே வந்து வேலை கிடைப்பதற்கே நாங்கள் பிரயாசப்படுகிறோம். Since we don't have a good job, whatever we get, we are just able to meet the necessities of our lives. எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காததினாலே வரக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் தான் சந்திக்கப்படுகின்றன. But time will get better afterwards. கொஞ்ச நாளிலே நேரம் நன்றாக இருக்கும். Then we will build the temple. அப்பொழுது ஆலயத்தை கட்டுவோம். That's what they are saying. அப்படித்தான் அவர்கள் சொல்கிறார்கள். That's what we are also telling, right? நாமும் அப்படித்தானே சொல்கிறோம். That's what our excuses also. நம்முடைய சாக்கு போக்குகளும் அப்படித்தான் இருக்கின்றன. When we come into our own daily life in this world, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது, in many areas we are not obedient to the Lord. அநேக கட்டங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் இல்லை. And we also have excuses for all our disobedience. நம்முடைய எல்லா கீழ்ப்படியாமைக்கும் நம்மிடத்தில் சாக்கு போக்குகள் இருக்கின்றன. Is it not? இல்லையா? We are disobedient in many areas of our lives. நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடங்களிலே கீழ்ப்படியாதவர்களாக நாம் இருக்கிறோம். At the same time you have excuses for your disobedience. அதே வேளையிலே அந்த கீழ்ப்படியாத காரியங்களுக்கு நம்மிடத்தில் சாக்கு போக்குகள் இருக்கின்றன. That is what the natural thing which are happening in the life of every believers today. எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு காரியம் இதுதான். Now when it comes into the time that we have in this world, இந்த உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை நாம் பார்க்கும் பொழுது, how many hours you use for the Lord and for the house of God? கர்த்தருக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் எவ்வளவு மணி நேரம் நாம் உபயோகிக்கிறோம்? How many hours? எத்தனை மணி நேரம்? Half an hour? அரை மணி நேரம் Every day. ஒவ்வொரு நாளும். How many hours you use it for the Lord and for the house of God? தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காக எத்தனை மணி நேரம் நாம் செலவிடுகிறோம்? Very limited. கொஞ்ச நேரம் தான். Majority of the time we are using for ourselves. அதிகமான நேரத்தை நமக்காக தான் உபயோகிக்கிறோம். Then we have excuse, isn't it? அப்பொழுது நம்மிடத்திலே சாக்கு போக்குகள் இருக்கின்றன இல்லையா? What is the excuse? அதற்கான சாக்கு போக்கு என்ன? We are working, வேலை செய்கிறோம், and we have to work, otherwise who will take care of our family? நாங்கள் வேலை செய்யலைன்னா எங்களுடைய குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? All things are fine. இப்படிப்பட்ட காரியங்கள் நல்லதுதான்.
But what is your priority? The Lord has given you time to use for himself. ஆனால் உன்னுடைய முன்னுரிமை என்ன? அவருக்காக நேரத்தை பிரயோஜனப்படுத்தும்படியாக தேவன் உனக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். Are you putting God first with the time that the Lord has given you? உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரத்திலே தேவனை நீ முதலிலே வைக்கிறாயா? Are you able to make use of maximum of your time for the glory of God? தேவனுடைய மகிமைக்காக உனக்கு இருக்கக்கூடிய நேரத்திலே அதிகமான நேரத்தை நீ செலவிடுகிறாயா? Even when you are at workplace, you can spend that time usefully for the glory of God. தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயும் ஞானமாய் நீங்கள் நேரத்தை உபயோகிக்க முடியும். So I am not saying that you should not go for the work. நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. But during the time of work, what are you doing? வேலை செய்யக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறீர்கள்? Simply sitting and chatting and looking mobile and going here and there and wasting the time. மொபைலை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு இங்கே அங்கே சென்று நேரத்தை வீணடிக்கிறீர்கள். Instead of such kind of activity, spend those time for the Lord in the time where you are working. நீ வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே அப்படியாக நேரத்தை வீணடிக்காமல் அந்த நேரத்தை தேவனுக்காக செலவிடுங்கள். Spend time in prayer. ஜெபத்திலே நேரத்தை செலவிடுங்கள். Spend time in speaking gospel to the co-workers and the people there. உன்னோடு கூட வேலை செய்யக்கூடியவர்கள் சுவிசேஷம் பிரசங்கிக்க அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Faithfully do your work. நீ உண்மையுள்ளவனாக உன்னுடைய வேலையை செய். So through all these experiences and the work, இந்த வேலையில் இருக்கக்கூடிய இந்த எல்லா அனுபவங்களின் மூலமாக you are able to use profitable time for the glory of God. தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். So think about yourselves. உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். You waste time and then you give excuse. நீ நேரத்தை வீணடித்து அதற்கு நீ சாக்கு போக்குகளை சொல்கிறாய். God has given you money. தேவன் உங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கலாம். What are you doing with that money? அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்கிறாய்? What are you doing with that money? அந்த பணத்தோடு நீ என்ன செய்கிறாய்? How much are you using it for the Lord and for the house of the Lord? கர்த்தருக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காக நீ எவ்வளவு செலவிடுகிறாய்? How much are you using it for the glory of God? தேவனுடைய மகிமைக்காக நீ எவ்வளவு உபயோகிக்கிறாய்? Many times we think that all money that we get is for ourselves, isn't it? அநேக வேளைகளிலே நமக்கு வரக்கூடிய பணம் எல்லாம் நமக்கானது தான் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? Yes, to have chicken biryani, mutton biryani and everything, enjoy life. That is why the money is given. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டு திருப்தியாய் வாழ்வதற்கு தான் நமக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறோம். That is not the Christian philosophy. அது கிறிஸ்தவனுடைய ஞானம் அல்ல. That is the philosophy of the worldly people. இந்த உலகத்தாருக்கு இருக்கக்கூடிய தத்துவ ஞானம் அது. The Bible makes it very clear that the money that you have is entrusted by God to use it for his glory. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணமானது அவருடைய மகிமைக்காக உபயோகிக்கும்படியாக தேவன் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். But you misuse the money. அதை தவறாக உபயோகித்து you spend the money for unnecessary things. தேவையற்ற காரியங்களுக்காக அந்த பணத்தை செலவிட்டு you spend the money for the things that are not necessary for your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்களுக்காக அந்த பணத்தை செலவிட்டு and finally you give the excuse also. கடைசியிலே நீங்கள் சாக்கு போக்கும் சொல்கிறீர்கள். Once a brother, very poor brother, ஒரு ஏழ்மையான ஒரு சகோதரன், and his mother and father are working in some places as coolies. ஒரு கூலி, அவருடைய பெற்றோர்கள் ஒரு கூலி வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். daily wages. தினக்கூலி. and this son in that family, அவருடைய குடும்பத்தில் இருந்த இந்த மகன், he took the major amount of money that they get for their work. அவர்களுடைய வேலைக்கு வரக்கூடிய சம்பளத்திலிருந்து அதிகமான பகுதியை எடுத்துக்கொண்டு he bought an Apple iPhone. அவர் ஒரு ஆப்பிள் ஐபோனை வாங்கினார். Can you imagine that? அது யாராவது கொஞ்சம் நினைச்சு பார்க்க முடிகிறதா? These people are working for the daily wages. தினக்கூலிகளாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். They don't have a cot in their house to sleep.
வீட்டிலே தூங்குவதற்கு ஒரு கட்டிலும் இல்லை. They don't have a small fridge, even a second-hand fridge, to store the milk and the things that can be spoiled. பால் கெட்டு போகாமல் வைப்பதற்கு ஒரு ஃப்ரிட்ஜும் கூட இல்லை. Nothing. They don't have any basic needs. அடிப்படை தேவைகள் பொருட்கள் கூட அவர்களிடத்தில் இல்லை. But this boy is doing this kind of unnecessary things. ஆனால் இந்த பையன் இப்படிப்பட்ட தேவையற்ற காரியங்களை செய்கிறான். Sometimes our children are also like that, isn't it? சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகள் கூட அப்படித்தான் இருப்பார்கள் இல்லையா? Our parents will be struggling and they are bringing some amount of money to home. பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு வீட்டிற்கு கொஞ்சம் பணம் கொண்டு வருவார்கள். We want iPhone. எங்களுக்கு ஐபோன் வேண்டும். If you don't buy iPhone, I will die. நான் ஐபோன் வாங்கி கொடுக்கலன்னா நான் செத்துருவேன். Isn't it? இல்லையா? I want a bike, sports bike. எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வேண்டும். If you don't buy, I will die. நீ வாங்கி கொடுக்கலன்னா நான் செத்துருவேன். Tell those guys to go and die, that's all. அப்படிப்பட்டவர்களை போய் சாகுங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். Such guys should not live, that's all. அப்படிப்பட்டவர்கள் வாழவே கூடாது. Useless guys. பிரயோஜனமற்றவர்கள். They don't understand what is life and what is the importance of money that the Lord is giving into your hand. உன்னுடைய கையிலே தேவன் கொடுத்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கை அந்த பணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Misusing the things. அதை தவறாக உபயோகிப்பது. You are accountable. நீ அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். You are accountable. நீ அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Don't simply hear the words and the cry of your children and don't spend the money in a manner that is not at all useful. பிள்ளைகள் அழுகிறார்கள் என்பதற்காக பிரயோஜனம் இல்லாத காரியங்களிலே நீங்கள் பணத்தை செலவிட வேண்டாம். You are accountable for that. நீங்கள் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். Especially the ladies should be very much careful. You will support your children, right? முக்கியமாக சகோதரிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் பிள்ளைகளுக்கு துணை நிற்பீர்கள். Don't do that. அதை செய்யாதீர்கள். Because you are accountable for every single paisa the Lord has entrusted in your hand. உங்களுடைய கையிலே தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பைசாவுக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். How are you using it? நீ அது எப்படி உபயோகிக்கிறாய்? Many times we use it in a manner that is not at all useful and then we give the reasons, excuses for that. பிரயோஜனமுள்ள இல்லாத காரியங்களுக்காக நாம் பணத்தை செலவிட்டு அதற்கு நாம் சாக்கு போக்குகளை அல்லது காரணங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். What a sad situation it is. எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. Many times when it comes into our life, in many areas we are disobedient to God. நம்முடைய வாழ்க்கையிலே अनेक கட்டங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். And we have excuses for our disobedience. நம்முடைய கீழ்ப்படியாமைக்கு கூட நம்மிடத்தில் சாக்கு போக்குகள் இருக்கின்றன. How about our life? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? Are you continuing with excuses in your life? இந்த சாக்கு போக்குகளோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்கிறோமா? You do the things that are against the word of God. தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக காரியங்களை செய்கிறோம். And then you give the excuse. அதற்கு பிற்பாடு அதற்கான சாக்கு போக்குகளை கொடுக்கிறோம். Why are you late today for the church? இன்றைக்கு சபைக்கு ஏன் தாமதமாக வந்தாய்? You have reason, right? அதற்கான காரணங்கள் நம்மிடத்தில் இருக்கு இல்லையா? Every week you come late to the church. ஒவ்வொரு வாரமும் நீ ஆலயத்திற்கு தாமதமாக வருகிறாய். Reason is there. அதற்கான காரணங்கள் இருக்கு. What is the reason? காரணம் என்ன? Bike did not get start. பைக் ஸ்டார்ட் ஆகவில்லை. Isn't it? Breakfast was not ready. காலை உணவு ஆயத்தமாகவில்லை. Isn't it? When I started to iron the cloth, current has gone. இஸ்திரி போட ஆரம்பித்த உடனே கரண்ட் போய்விட்டது. Isn't it? Excuses. சாக்கு போக்குகள். Why you did not think about all these things in Saturday night? இந்த காரியங்களை குறித்து ஏன் நீ சனிக்கிழமை ஆயத்தப்படவில்லை? You know that tomorrow is Sunday, you have to go to the church in time. நாளை ஞாயிற்றுக்கிழமை நேரத்தோடு கூட சபைக்கு செல்ல வேண்டும் என்று உனக்கு தெரியும். Why you did not make the preparation Saturday night to make your breakfast or iron your cloth and check your vehicle? சனிக்கிழமை இரவிலேயே துணிகளை இஸ்திரி போட்டு காலை உணவுக்கு ஆயத்தப்பட்டு படவும் அதே வேளையில் ஸ்கூட்டரை ஏன் செக் செய்யவில்லை? Why you did not do that? ஏன் நீ அதை செய்யவில்லை?
But you come late and say that, oh, this is excuse. ஆனால் தாமதமாக வந்து இந்த சாக்குகளை நாம் சொல்கிறோம். No use. அதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. Sometimes people will say, okay, excuse, reason is there. சில நேரங்களில் ஜனங்கள் இப்படி சொல்வார்கள், சரி அதற்கான காரணங்கள் இருக்கிறது. But my question is, ஆனால் நான் கேட்கிற கேள்வி, can you give an excuse that your God accept? தேவன் அங்கீகரித்து கொள்ள கூடிய ஒரு சாக்கு போக்கை நம்மால் சொல்ல முடியுமா? That's the question you need to answer this evening. இந்த இரவு வேளையிலே நாம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி அதுதான். You may give an excuse that your elder accept and other believers accept. உங்களுடைய மூப்பர்களும் மற்ற விசுவாசிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாக்கை நீ சொல்லலாம். But can you give an excuse that your God accept? தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாக்கை உன்னால் கொடுக்க முடியுமா? Think very seriously. மிகவும் ஜாக்கிரதையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். God is not waiting to listen your excuses. தேவன் நீங்கள் சொல்லக்கூடிய சாக்கு போக்குகளை கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை. God will not accept your excuses. தேவன் உன்னுடைய சாக்கு போக்குகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். Whatever excuses you bring, that is useless. God is not going to accept. People may accept it. நீங்கள் எப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை கொண்டு வந்தாலும் அவை பிரயோஜனமற்றவைகள். ஒருவேளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். So stop giving excuses. சாக்கு போக்குகளை சொல்வதை நாம் நிறுத்தி விடுவோம். Stop giving excuses. சாக்கு போக்குகளை நிறுத்தி விடுவோம். Make the reasonable things as right and obey God in all the areas of our life. சரியான காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டங்களிலேயும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியுவோம். If there is a mistake, accept that mistake and confess it in the presence of the Lord. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறு இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தில் அதை அறிக்கையிடுங்கள். Don't try to justify it with excuses. அந்த தவறை சாக்கு போக்குகளை சொல்லி நியாயப்படுத்த வேண்டாம். There are some smart people. கொஞ்சம் புத்திசாலிகள் இருக்கிறார்கள். They will bring Bible verses also for their excuses. சில வேத வசனங்களை கூட அவர்களுடைய சாக்கு போக்குகளுக்கு ஆதாரமாக கொண்டு வருவார்கள். இல்லையா? Such smart people are also there. அப்படிப்பட்ட புத்திசாலிகளும் இருக்கிறார்கள். No use. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. God will not accept that. தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். God will never be pleased with your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குமானால் அதனாலே பிரியப்பட மாட்டார். So this evening think about yourselves very seriously. இந்த மாலையிலே நம்மை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக சிந்தித்து பார்ப்போம். What's really happening in your life? உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே என்ன நடக்கிறது? Are you every day living with excuses? ஒவ்வொரு நாளும் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே வாழ்கிறோமா? In the schools you make excuses to the teachers, isn't it? பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இடத்துல சாக்கு போக்குகளை சொல்வீர்கள் இல்லையா? You make excuses to your parents, isn't it? உங்களுடைய பெற்றோர்களுக்கு சாக்கு போக்குகளை சொல்கிறீர்கள். God is not happy with you. தேவன் உங்களை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார். God is not pleased with you. தேவன் உங்களிடத்தில் பிரியப்பட மாட்டார். God is not looking to the people who make such kind of unnecessary excuses. தேவையற்ற சாக்கு போக்குகளை சொல்லக்கூடியவர்களை பார்த்து தேவன் பிரியப்பட மாட்டார். That is our natural tendency. அது நம்முடைய சுபாவத்தினாலே நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம். Giving excuses is a natural tendency. சாக்கு போக்குகளை சொல்வது இயற்கையாகவே நமக்குள்ளிருந்து வரக்கூடியது. Control it. அதை கட்டுப்படுத்த வேண்டும். Instead, accept your mistake and confess it in the presence of the Lord. மாறாக நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். So this evening two important things I highlighted. இந்த இரவிலே இரண்டு முக்கியமான காரியங்களை நான் சுட்டி காண்பித்தேன். Number one, முதலாவது, some days you may be a committed believer and you may be a believer for many years. சில வேளைகளிலே நீ ஒப்பு கொடுத்த ஒரு விசுவாசி அல்லது अनेक வருடங்களாக நீ விசுவாசியாக இருக்கலாம். But still you can live with misplaced priority. அப்படி இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய முதன்மையான காரியங்களை தவறவிட்டவர்களாக இருக்கலாம். Think about what is the reality of your life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிஜமான தோற்றம் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். Not only that, the second thing that we discussed was, அது மட்டுமல்ல, நாம் பார்த்த இரண்டாவது காரியம், many times we bring excuses for our disobedience and misplaced priority. நம்முடைய கீழ்ப்படியாமைக்கும் அதே வேளையிலே நம்முடைய முன்னுரிமைகளை நாம் தவறவிடும் பொழுது
சாக்கு போக்குகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். The Lord is not pleased with such people. தேவன் அப்படிப்பட்டவர்களை பார்த்து பிரியப்பட மாட்டார். In verse 2 he says this people, he calls them this people. இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள். He's not happy with them அவர்களிடத்தில் அவர் சந்தோஷமாக இல்லை. because they are living with excuses alone. தங்களுடைய வாழ்க்கையில சாக்கு போக்குகளோடு மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So dear brothers and sisters, பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, consider our life very seriously in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலே நம்முடைய வாழ்க்கையை மிகவும் ஜாக்கிரதையாக நாம் சீர்தூக்கி பார்ப்போம். Leave all the excuses from our lives. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சாக்கு போக்குகளை விட்டு விடுவோம். Stop the tendency, stop the habit of making excuses. சாக்கு போக்குகளை சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டு விடுவோம். And live with the reality and glorify God. நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். May His name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.